ஹாய், வெல்கம் டு வேணுலிங்கம் பாலகிருஷ்ணன். ஒரு 2025 நம்ம ஒரு ஃப்ளைட் ஏறி இருக்கோம். பார்த்தீங்கன்னா அது வந்து 2062, அதாவது 37 வருஷம் கழிச்சு அது ஃப்யூச்சரில் போய் இந்த ஃப்ளைட் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 37 வருஷம் கழித்து ஒரு ஃப்ளைட் வந்து தான் இருந்த இடத்துலேருந்து லேண்ட் ஆக டைம் எடுத்துக்கிடுச்சு. இது எந்த ஃப்ளைட்டு, எதுனால இவ்வளோ டிலே ஆயிடுச்சு, இதில் டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்கிறா, நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு, அதாவது பேன் அமெரிக்கா 914, அதாவது சுருக்கமாக பேன் AM 914 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஃப்ளைட்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 67 பேசஞ்சர்ஸ் மற்றும் 4 குரூப் மெம்பர்ஸ் சேர்த்து 71 பேர் மொத்தம் இந்த ஃப்ளைட்டில் வந்து பயணிச்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னா, ஸோ ஃப்ளோரிடாவிலேருந்து நியூயார்க்லேருந்து ஃப்ளோரிடாவை நோக்கி போகுது. இதில் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்குது. டேக் ஆஃப் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்னல்ஸ் வந்து எதுவுமே வந்து இதாகலை. ஸோ வந்து டேக் ஆஃப் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நியூயார்க்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஃப்ளைட் எங்கே போகுது, எந்த இடத்துல இருக்குது ஒன்றும் தெரியல. ஸோ அதே போல் வந்து ஃப்ளோரிடாவுக்கு போயிட்டுருக்கு. ஃப்ளோரிடாவிலேருந்து ஏதாவது இன்னொரு தகவல் இருக்கான்னு கேட்குறாங்க, அங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ அப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் போயிருக்குது. ஸோ வந்து இந்த இது எங்கேயாச்சும் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் விழலை. ஸோ எங்கேயாச்சும் யாராவது கடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கடத்தலை. ஸோ இதோடைய பாகங்கள் எங்கேயாச்சும் விழுந்திருக்கா அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை. இந்த ஃப்ளைட்டே மாதிரி பார்த்தீங்கன்னா MH, அதாவது 370, அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இதே மாதிரி தான் மிஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளைட் வந்து கீழே உடஞ்சி பாகங்கள்லாம் விழுந்திருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து உடஞ்சிருக்கு, இந்த ஃப்ளைட்டில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டை பற்றி எந்த தகவலுமே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னு நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அமெரிக்கன், அந்த நேவி, மற்ற எல்லாத்தையும் வச்சு தேடிட்டே இருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷிப்பை வந்து இந்த ஏரோப்ளைனை வந்து தேடுறதே விட்டதுக்கு அப்புறமாட்டு வந்து ஸோ வந்து இந்த கம்பெனி மேலே, இந்த ஏர்க்ராஃப்ட் கம்பெனி மேலே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பேசஞ்சர்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கம்பெனி மேலே வந்து பேசஞ்சர் எல்லாருமே கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டோன்னே கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த ஏர்க்ராஃப்ட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இது வந்து ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, இந்த ஃப்ளைட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி வெடிச்சு போச்சு, இதில் இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சொல்லி எல்லாத்துக்கும் நஷ்டம் கொடுத்து அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து மறந்து போயிருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 37 வருஷம் கழிச்சு, ஸோ 37 இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து கராகஸ் ஏர் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜான் டி லா கோர்ட்டே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. புதுசாக வந்து ஒரு சிக்னல் காமிக்குது. என்னடா ஏதோ ஒன்று புதுசாக சிக்னல் காமிக்குதா என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் வருது அங்கே இருந்துங்க. ஸோ வந்து தூரத்தில் இருக்கும்போது வர மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து பழைய உடஞ்சி போன தகரடப்பா இந்த கலரில் இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்க்ராஃப்ட் ஒரு மாதிரி பெயிண்டே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்புறம் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாருன்னா கேப்டன் பேசுகிறாரு, அந்த ஏர்க்ராஃப்டோட கேப்டன் பேசுகிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஃப்ளோரிடாவா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி இது வந்து நியூயார்க்கான்னு கேட்குறாங்க. சாரி இது வந்து ஃப்ளோரிடாவான்னு கேட்குறாங்க. இல்லை ஃப்ளோரிடா கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுதார். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சரி லேண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃப்ளோரிடா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா லேண்டிங் பண்ணக்கூடியதான், லேண்டிங் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. கீழே இறங்க போகிற கண்டிஷனில் இருக்குது. அப்படியே இறங்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டேட்டுன்னு பார்க்கும்போது சொல்கிறாரு இது 1992 அப்படிங்காரு. போய்க்கலாம் நம்ம வந்தது 1955, இப்போ 92 கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆச்சா அப்படின்னு அவர் கேள்விப்பட்டோன்னா என்ன பண்ணுறாருன்னா வந்து ஃப்ளைட்டை கீழே இருக்கல, அப்படியே டேக் ஆஃப் ஆகி வண்டியை மேலே தூக்கிட்டாரு. தூக்குனதுக்கு அப்புறமாட்டு அப்படி மேலே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக மக்கள்லாம் சேர்ந்து அதை பார்த்த தருணம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் அவங்க பார்க்கவே இல்லை. பேன் AM, அதாவது 47, பேன் AM 941, பேன் AM 914 அதை வந்து அவங்க பார்க்கவே இல்லை கடைசியில். அதுக்கப்புறமாட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது யாரோடைய கண்ணிலையும் படலை, இன்னொரு படலை. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் பொய்ன்னு தெரியுது. யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஏர்க்ராஃப்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பொய் கதையை
இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் மேலே இருந்து கீழே வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு வார இதழில் எழுதுவாங்க. அந்த மாதிரி வந்து வார இதழில் எழுதுகிற மாதிரி சும்மா பொய்யா எழுதியிருக்கிறாங்க. அது வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம இருக்காங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு நரேஷன் மாதிரி எழுதி முடிச்சிருக்காங்க. கடைசியில் கன்க்ளூஷன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஏர்க்ராஃப்டே கிடையாது. நீங்கள் நெட்டில் செர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி தான், அப்படி ஏர்க்ராஃப்டே கிடையாது, எல்லாமே பொய். ஸோ இந்த மாதிரி வந்து நான் சொன்ன அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரும் அப்படி ஒரு பேரே கிடையாது, இப்படி ஒரு ஆளும் கிடையாது. ஸோ எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏர்க்ராஃப்டில் இந்த மாதிரி வந்து 71 பேரும் போனதும் கிடையாது. அவங்க 71 பேர் வந்து அவங்கவுங்க ஊரில் தான் அவங்கவுங்க இருக்கிறாங்க. இந்த பேரும் பொய் எல்லாமே. அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையை வந்து எல்லாருமே வந்து உண்மை நம்பி கடைசியில் ஏமாந்துட்டாங்க. இதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு கதையே நடக்கலை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா புளிய மரத்தில் பேய் இருக்கும்பாங்க. ஸோ வந்து அதாவது ஆற்று பக்கத்தில் குளத்து பக்கத்தில் வந்து முனி இருக்கும்பாங்க. நிறைய ஒரு பொய்கள்லாம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்புறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையாக தெரியும். ஸோ நம்புறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொய்யாக தெரியும். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து இது பொய். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரியாக ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் பாதி வந்து உண்மையாகவும் இருக்குது, பாதி பொய்யாகவும் இருக்குது. பாதி பார்த்திங்கன்னா நிஜமாக நடந்துருக்குது. நிஜமாக நடந்து தான் பார்த்திங்கன்னா வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நம்ம இன்ன வரை இது பண்ணுறோம். ஸோ சிலதெல்லாம் நிஜமாக நடந்திருக்குது. அதுக்கு வந்து இன்னும் விட தெரியாமலும் இருக்குது. நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மிஸ்ட்ரிஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். சிலர் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, சிலர் வந்து அமானுஷங்கள் இருந்திருக்குது, சில பேய் வீடு இருந்திருக்கு, பேய் ஷிப்பு இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க இது இருந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து உண்மை நிஜமாக நடந்தது. இது வந்து நடக்காத வந்து நடந்த மாதிரி வந்து வர்ணிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே போல் வந்து மற்றொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.